வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம். இந்த செய்தி என்பிபி தொடர்பானதும் அர்ச்சுனா அவர்கள் தொடர்பான செய்தியாக இருக்கிறது. அதைவிட இலங்கையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பல அசம்பாவிதங்கள் தொடர்பாகவும் இருக்கிறது. தொடர்ந்து செய்திக்குள் செல்வோம். அதற்கு முதல் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்தங்கள், உடனடியாக செய்தி கிடைக்கும். இடைக்கிடை எங்கள் தளத்துக்கு சென்று பாருங்கள். அடிக்கடி ஒரு மணித்தியாலத்துக்கு ஒரு செய்திகள் பிரசுரிக்கப்பட்டு வருகின்றன யூடியூப்பில். மற்றும் 10 நிமிடத்துக்கு ஒரு செய்தி உங்களுக்கு langapoor.com நாங்கள் பிரசுரித்து வருகின்றோம். முக்கியமான அனைத்து செய்திகளையும் நீங்கள் எமது முகநூல் பக்கத்தையும் லைக் செய்ய மறவாதீர்கள். தொடர்ந்து செய்திக்குள் செல்வோம். பாருங்கள். டெங் 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 செய்திகளின் தொகுப்பு இலங்கையன். இந்த செய்தி அர்ச்சுனா பற்றி தொடர்பாக நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் பாராளுமன்றத்திலே அர்ச்சுனா பெரியொரு உதவியான விடயத்தை செய்திருக்கிறார். அதற்கு லங்காபூர் ஊடகம் உண்மையிலேயே அவருக்கு சிறந்தாழ்த்தி அவருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம், ஒரு சில நாட்களாக முகநூல்களிலேயும் ஊடகங்களிலேயும் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற யூடியூப் நடாத்துகின்ற கிருஷ்ணா என்பவர் ஒரு வீட்டுக்கு சென்று அநாகரிகமான முறையிலே அந்த பெண்களோடு பேசுகின்ற வார்த்தைகள், நடைமுறைகள், நடத்தைகள், ஒரு பெண் பிள்ளையை அவர் கேட்கின்ற கேள்விகள், அவர் ஏதோ ஒரு யூடியூப் சேனல் என்றால் அவர் ஒரு கடவுளாக தன்னை நினைத்து தன்னை சித்தரித்துக் கொண்டு அவர் பேசுகிறார் பொருள் இருக்கிறது இல்லையோ, அல்லது அவருக்கு உண்மையிலேயே அவருக்கு ஆளும் கட்சி என்பிபி கட்சி ஆதரவு செலுத்துகிறதா, அல்லது எங்கேயாவது யாராவது போலீஸ்காரருக்கு சாராயம் வாங்கி கொடுத்து அவர்கள் ஆதரவு செலுத்துகிறார்களா என்பது தெரியவில்லை. இருந்தாலும் கூட பலர் ஒரு சில பொது அமைப்புகளில் வேலை செய்கின்ற ஒரு சில தமது முகநூல் பக்கத்தில் இவருடைய செய்திகளை போட்டிருந்தார்கள். அவரை கூட மிரட்டியதாக, அவருடைய பேரை நாங்கள் உச்சரிக்க விரும்பவில்லை, காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. இருந்தாலும் கூட அவர் கூட தன்னுடைய செய்தியை அங்கே இருந்து அகற்றியிருந்தார். காரணம், இவருடைய துன்பம். அவர் குறிப்பிட்டிருந்தார், தன்னையும் இவர் மிரட்டினார் என்ற பாணியிலே குறிப்பிட்டிருந்தார். அவருடைய மிரட்டலின் பின்னால் அது எடுக்கப்பட்டதோ இல்லையோ என்பதை தாண்டி அர்ச்சுனா என்பது உங்களுக்கு தெரியும், என்பிபி கட்சி என்ன, அது யாராக இருந்தாலும் நேரடியாக கேள்வி கேட்கின்ற ஒருவராக இப்பொழுது தமிழ் மக்களுடைய மனதிலே மாத்திரமல்ல, சிங்கள இஸ்லாமியர்களுடைய மனதிலேயும் இடம் பிடித்திருக்கிறார். வெளிநாடுகளிலே இருக்கின்ற மக்களுடைய மனதிலேயும் இப்பொழுது இடம் பிடித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய அசம்பாவிதங்கள், அவருடைய சில நடவடிக்கைகள் தவறு என்பதை தாண்டி நக்கல் நளினமாக இருந்தாலும் அதை மறந்து மக்கள் அவர் செய்கின்ற நல்ல விடயங்கள், பாராளுமன்றத்திலே அந்த யூடியூப் கிருஷ்ணா அவர்களை பற்றி போட்டு கிளி என்று கிழித்திருக்கிறார். நிச்சயமாக அவர் செய்ய வேண்டிய விடயம், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் ஸ்ரீதரனை போலவையோ அல்லது கஜேந்திரகுமாரை போலவோ அல்லது சாணக்கியனை போலவோ அங்கு தேவையற்ற விடயங்களை பேசி அது இதென்று பேசாமல் உண்மையிலேயே மக்களுக்கு, அதுவும் அடிப்படை மக்களுக்கு, அனாதரவாக நிற்கின்ற ஏழை மக்களுக்கு இப்படியான அந்த உதவி பெறுகின்ற அந்த வீடியோ எடுக்கப்பட்ட அந்த குடும்பங்களுக்கு உதவி செய்வதற்கு அர்ச்சுனா போல துணிந்து அவர் அந்த செயலில் இறங்கியதை, பாராளுமன்றத்திலே அந்த விடயத்தை கொண்டு போய் சேர்த்ததற்கு உண்மையிலே நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் மாத்திரமல்ல, அனைத்து தமிழ் உள்ளங்களும் கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழர்களுடைய சார்பிலே, எங்களுடைய இலங்கை சார்பிலே நாங்கள் லங்காபூர் ஊடகம் அவருக்கு நன்றி கூறுமாறு நாங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கின்றோம். அந்த வகையிலே அந்த செய்தி நிச்சயமாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்திருப்பீர்கள். அந்த வீடியோ எவ்வளவு தூரம் ஒரு குடும்பத்துக்குள்ளே சென்று ஒரு குமர்பிள்ளை இருக்கின்ற ரூமுக்கு செல்கிறார், அவருக்கு ஐஸ்வர்யா ராயா என்று கேட்கிறார். அதை விட அழகியான இதெல்லாம் கேட்பதற்கு இந்த மடையனுக்கு என்ன அருகதை இருக்கிறது என்றுதான் நாங்கள் கட்டாயம் கேட்க வேண்டிய விடயம். இப்படியானவர்களை தூக்கி உள்ளே போட்டு போலீஸ்காரர் என்று கும்மாமல் அவருக்கு உறுதுணையாக அவரிடத்திலே வருகின்ற சாராய பூத்தலுக்கு ஆசைப்படுகின்ற ஒரு சில போலீஸ்காரரால் காவல்துறை அனைவருக்குமே அசிங்கமாக இருக்கிறது. அதே வேளையிலே பல இளைஞர்கள் யாழ்ப்பாணத்தில் மாத்திரமல்ல உலகளாவிய ரீதியிலே அனைத்து நாடுகளிலும், அனைத்து இனங்களிலேயும், அனைத்து மொழிகளிலேயும் பலர் யூடியூப் சேனலை ஒரு தொழிலாக வைத்திருக்கிறார்கள். அதனால் பிழைப்புவாதம் நடத்துகிறார்கள். அதன் மூலமாக தங்கள் குடும்பத்தை கொண்டு செல்கிறார்கள். அப்படி செய்தி போடுகின்ற நல்ல அந்த இளைஞர்கள், யுவதிகள், பெரியவர்கள் என்று பார்க்காமல், நிறுவனங்கள், ஊடகங்கள் என்று பார்க்காமல் அவர்கள் செய்கின்ற அந்த யூடியூப் சேனல் நடத்துகின்றவர்களுக்கு ஒரு இழிவாக, அதைவிட பொது நிறுவனங்கள் நடத்துகின்றவர்களுக்கும் இழிவாக இவர் நடந்த செயற்பாட்டை நீங்கள் அனைவரும் கண்டிக்க வேண்டும் என்று லங்காபூர் ஊடகம் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறது. நிச்சயமாக இந்த இப்படியானவர்களை இனங்கண்டு மக்கள் இவர்களுக்கு பேட்டியும் கொடுக்கக்கூடாது, இவர்களை ஒதுக்கி வைக்க வேண்டும். அதைவிட என்பிபி கட்சியோ அல்லது இதை பாராளுமன்றத்தில் கொண்டு போய் சேர்த்த அர்ச்சுனா இதை சோர விடாமல், இதை ஆற விடாமல் நிச்சயமாக
நிச்சயமாக இதை சூடாக வைத்து இப்படியானவர்களை அறவே ஒழிப்பதற்கான உதவிகளை செய்ய வேண்டும் என்று லங்காபூர் ஊடகம் கேட்டுக்கொள்கின்றது. தயவு செய்து யூடியூப் வியாபாரம் செய்கின்ற, யூடியூப் சேனல் நடத்தி வியாபாரம் செய்து தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை கொண்டு செல்கின்ற சிலர் படித்து கொண்டு தங்கள் படிப்பிற்காக அந்த ஊதியத்திற்காகவும் இந்த யூடியூப் சேனலை நடத்தி கொண்டு வருகிறார்கள். இவர்கள் அந்த யூடியூப் சேனல் நடத்துகின்றவர்களுக்கு ஒரு இழிவான பெயரை ஏற்படுத்தாமல் இப்படியான கள்ளர்களை கண்டு இனங்கண்டு நீங்கள் நிச்சயமாக ஒதுக்கி வைக்க வேண்டும், இவர்களை போலீசிலே காட்டிக் கொடுக்க வேண்டும் என்று லங்காபூர் ஊடகம் உரிமையாக கேட்டுக்கொள்கின்றது. இந்த வேளையிலே நிச்சயமாக இதற்கு உறுதுணையாக அர்ச்சுனா மாத்திரம் போதாது, பாராளுமன்றத்திலே அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும். அதே வேளையிலே யூடியூப் நடத்துகின்ற அனைவரும் இதனை எதிர்த்து குரல் கொடுத்து நிச்சயமாக இப்படியானவர்களை ஒதுக்கி வைக்க வேண்டும். இப்படியான கஷ்டப்பட்ட குடும்பங்களை வதைக்கின்றவர்களை இனம் கண்டு கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது லங்காபூர் ஊடகம். தொடர்ந்து இணைந்திருங்கள். லங்காபூர் ஊடகம், இலங்கையன். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464228. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். Your future, our vision. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.